ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது இன்றைய சிஎன் நாளை கதாநாயகன். நான் உங்கள் விஜய் குரு. இன்றைக்கி நம்ம கூட யார் பேச வந்திருக்கா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு ஜனன் நப்ஸ். வணக்கம். இப்போ இந்தியா விஸ் இங்கிலாந்து T20 மேட்ச்சில் 5 மேட்ச் சீரீஸில் 4வது மேட்ச்சில் நம்ம அந்த வெற்றியை கையில் பிடிச்சிட்டோம். ஸோ அந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகாமல் இதுவே ஒரு டஃப் மேட்ச் தான். ஸோ 5th மேட்ச் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு இல்லாமல் 4th மேட்ச்சில் ஜெயிச்சது கொஞ்சம் நல்ல மூவாக இருக்கும். ரெண்டாவது இப்போ ஆஸ்திரேலியா போய் டெஸ்ட் மேட்ச்சில் தோற்றதாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கா கூட போய் ஒன் டே மேட்ச்சில் தோற்றதாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவிலேயே ஹோம் கிரவுண்ட்லேயே நியூசிலாந்து கூட தோற்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பேக் ஃபயர் ஆன மாதிரி இந்தியா கொஸ்டின் பண்ணுற மாதிரி கௌதம் கம்பீர் எப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதான் சொல்கிறேன், கௌதம் கம்பீருக்கு இது ஒரு பெரும்பூச்சு விடுற அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இப்போ கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக கம்பீருக்கு போல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார். அப்பா தொடர்ந்து தோல்வியாக இருந்தது, கொஞ்சம் வெற்றி கிடைச்சிருக்கேன்ட்டு கரெக்டாக. ரெண்டாவது டெஸ்ட் கொஞ்சம் இப்போ நம்ம குட் பொசிஷனில் இல்லை, பட் T20 செம்ம பொசிஷனில் இருக்கும். அதான் சொல்கிறேன், கிரேட்டஸ்ட் T20 டீம்ன்றதில் இங்கிலாந்து இருக்குது, இந்தியா இருக்குது. அப்படிப்பட்ட இங்கிலாண்டை நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டோன்னும் போது ஆப்வியஸ்லி இப்போ வேர்ல்டு பெஸ்ட் T20 டீம்னா அது இந்தியா டீம் தான். ஸோ பயங்கர பேட்டிங் இருக்குது, பவுலிங் டெப்த் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதுல பவுலிங் டெப்த் யூஸ் பண்ணல. ஃபியூச்சரில் பார்க்கலாம். கீ ரோல் பண்ண பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்க? மேட்ச் சேஞ்சிங் நாக் யார் விளாண்டாருன்னு நினைக்கிறீங்க? கீ ரோல் ஹர்ஷத் ராணா தான். 3 விக்கெட் டெத் ஓவரில் பவுலிங் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் பவுலர் கிடச்சிருக்கு. ஸோ அது கீ ரோல் என்ன கேட்டால் ஹர்ஷத் ராணா தான். டெப்த்துக்கு போகிறதுக்கான பவுலரே நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இல்லை, ஹர்ஷத் சிங் எஃபெக்டிவாகவும் இல்லை. கரெக்டு தான். ஆனால் அந்த மூவ் தான் கொஞ்சம் கரெக்டான இடத்துல பட் அது எந்த அளவுக்கு குட் மூவ் அப்படின்றது தெரில. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் கிடையாது அதுக்கு, அதாவது இந்த கன்கஷன் சப்பாக உள்ள வரதுக்கு முன்னாடி பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேருந்து பவுலிங் ஒரு பிளேயர் உள்ளே வராரு, பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது போடலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் இருக்குன்னும் போது அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரு. 3 விக்கெட். ஃபயர் பிளே பண்ண முடியல அவங்களால டெப்த் ஓவரில். காரணம் அவரோட ஃபேஸ். இந்த கிரிட்டிசைஸ் வந்துச்சு இப்போது கன்கஷன் சப்புன்னு சொல்லிட்டு சிவன் டியூபேக்கு பதிலாக ஹர்ஷத் ராணா கொண்டு வந்தாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒர்க் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கரெக்டான ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்கிறீங்க. அவர் ஆனால் பவுலிங் போட மாட்டார், ஒன்லி பேட்டிங் தான். ஸோ பேட்டிங் மட்டும் ஆடுற பிளேயருக்கு பவுலிங் பிளேயரை மாற்றி கொண்டது கரெக்டான மூவா. நிறைய கிரிட்டிசைஸ் ஆகுது. இந்தியா வின் பண்ணியிருக்கு, அவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். நல்லா விளையாண்டுருக்காரு. அவர் விளையாடாமல் ஒன்றும் இந்தியா ஜெயிக்கல. ஸோ அவர் விளையாண்டு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே. பட் அது ஃபேர் மூவ்னு நினைக்கிறீங்க? இந்தியா நல்லா விளையாண்டுருக்காங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்தியா பிளே வெல் குட் இன் திஸ் 4th T20 மேட்ச்சில். ஆனால் என்ன இங்கே எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒரு டெபியூ மேட்ச் விளாட்றாரு T20 இன்டர்நேஷ்னலில். இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்றாரு. அவர் பிளேயிங் லெவலில் எடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். அவருக்கு ஒரு நல்ல ரெகுலேஷன் கிடச்சிருந்திருக்கும். இந்த டீம் இந்தியாவுக்கு கெட்ட பேர் இருந்திருக்காது. இது ரொம்ப பேட் சைன். ஓகே, அவரோட வேலையை செஞ்சுருக்காரு. டெபியூ மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் டெப்த் ஓவரில் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக பவுலிங் போட்டிருக்காரு, எல்லாம் ஓகே. பட் அவர் கூப்பிட்டது பிளேயிங் லெவலில் இல்லை, இன்னொரு பிளேயருக்கு அடிபட்டிருக்கு, அதனால மாற்றிருக்கோம், மாற்று பிளேயரை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்றது இட்ஸ் அன்ஃபேர் மூவ். அது கொடுக்கல. அப்படி இருக்கும்போது சிவன் துபே ஆடி இருந்தாருன்னா அவருக்கு நீங்கள் ஓவர் கொடுப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. மேபி ஒரு ஓவர் சான்ஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சூரியகுமாரோட அந்த ஆட்டிடியூடுக்கு போயிருக்கலாம். பட் 4 ஓவர் வாய்ப்பே கிடையாது. 4 ஓவர் சிவன் துபே வச்சு நீங்கள் பவுலிங் போட்டிருப்பீங்கன்றது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பவுலிங் ஆப்ஷன் எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம்? பேட்டிங்கே அவர் ஆட மாட்டார், ஒன்லி பவுலிங். அப்படி இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எப்படி ஒரு பவுலர் வரலாம்? இட்ஸ் நாட் ஃபேர். மேன் ஆஃப் த மேட்ச் அது யாருக்கு கொடுத்துருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிவன் டூபேக்கா, இல்லை
ஹார்திக் பாண்டியா. என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இஸ் பெஸ்ட்டு. சிவன் டூபேக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபேர் மூவி? மேன் ஆஃப் த மேட்ச் இல்லை, இது வந்து எப்படின்னா ஒன்று அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா அர்ஷித் ராணா தான் நல்லா விளையாண்டாரு, மேட்ச் எண்ணினாக்கா அவர் ஆடி கொடுத்துருக்காரு, ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கணும். ஆனால் அவருக்கு கொடுத்தா ஏற்கனவே வந்து இங்கிலாந்து கோச் போய் ரெஃப்ரிகிட்ட இந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்போ போய் ஆர்கியூ பண்ணார், எப்படி இந்த மாதிரி ஒரு மூவ் நீங்கள் பண்ணுவீங்க, அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டார். ஸோ அவருக்கு கொடுத்தா அடுத்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்றதுனால மேபி கோஸ் வித் சிவன் டூபே. பட் இது ஃபேர் மூவா? கிடையவே கிடையாது. எங்க ஓகே, அவர் வந்து ஆதில் ரஷீத்தை அணுகுன முறை ரொம்ப வித்தியாசம். அதுக்காக தான் சிவன் டூபே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆதில் ரஷீத் ரொம்ப எஃபெக்டிவாக ரன்ஸ் கம்மியாக போயிட்டுருக்காரு, மேட்ச் ஒரு விக்கெட்டோட போகிறாரு அப்படின்னும் போது நீங்கள் ஆதில் ரஷீத் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சிவன் டூபே கொண்டு வந்தீங்க. அந்த ரோலை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அட் த பேப்பர் ரன் வித் பால்ஸ் எப்படி விளாண்டுருக்காங்க, எவ்வளோ பால்ஸில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் டாப்பில் இருக்கிறது மறுபடியும் ஹார்திக் தாங்க. 14 பாலில் 12 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்த நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 பால். அதுக்கு அடுத்த 18 பாலில் 40 ரன் அடிச்சிருக்காரு. மோர் தென் 200 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அந்த மாதிரி ஃபினாமலாக ஆடி பால் அந்த எண்ட் அவுட் ஆகிட்டாரு. அவரோட இது பார்த்தீங்கன்னா சிவன் டூபேயோட கம்மியான பால்ஸ் ஆடி அதே ரன், 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோர். பட் அன்ஃபேர் மூவ். ஹார்திக் பாண்டியா கொடுத்துருந்தா கூட ஓகே ரைட், பவுலிங்லேயே கான்ட்ரிபியூட் பண்ணார், 1 ஓவர் போட்டார், ஃபீல்டிங் ஃபுல்லாக நின்னார். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடையாது. சிவன் டூபேனும் போது அகெயின் இட்ஸ் கொஸ்டினபிள். இது வந்து எப்படி எடுத்துக்கிறது தெரியல. சரி ஓகே ஃபைன், விளாண்டவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் ஓகே. ஆனால் அதுக்குன்னு மேன் ஆஃப் த மேட்ச்ன்ற அவார்டை வந்து அவர் கொடுக்கணுன்றது, நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அதிகமாக ஆடி இருக்காரு அதனால அவர் கொடுத்தான்னு சொல்லலாம், ஓகே ஃபைன். ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுக்கு அவர் வந்து ஓகேவான்றது எனக்கு தெரியல. இட்ஸ் நாட் ஃபேர். ஓகே, நம்ம இப்போ எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்துட்டோம். T20 இன்டர்நேஷ்னல் மேட்சை எப்படி இந்தியா அணுகணும், இப்படியே போகிறது பெட்டரா இல்லை இதை வந்து இன்னொரு வின்னோட முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்களா? என்ன பிளானாக இருக்கும், கேம் பிளானாக இருக்கும்? அடுத்த மேட்ச் எப்படி அணுகணும்? அடுத்த மேட்ச் நான் வந்து என்னோட சைட்லேருந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். அடுத்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின்னுக்கு தான் போகணும். நம்ம ஜெயிச்சிட்டோம், சீரீஸை கைப்பற்றிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஆனால் வித்தியாசமான ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் இந்த சீரீஸில் அந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியல், ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்டோட போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th T20 மேட்ச் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வின்னாக இல்லை. இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸே, அதாவது இப்போ தமிழ் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அனிருத் சிக்கா, அப்புறம் வந்து பத்ரிநாத், இவங்க யாருமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, இந்தியா ஜெயிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்கிறேன். பட் அந்த வின், அவங்க எடுத்துருக்க அந்த டெசிஷன், அந்த ஆப்ஷன், அது வந்து கரெக்டானு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட். இந்தியாவோட பிளேயிங் நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளோவில் இருக்காங்க, நல்லா T20 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் மூவ் பண்ணாங்கன்றது கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. அதனால் அடுத்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா டெஃபினெட்லி கோஸ் ஃபார் வின். அந்த வின்னை அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த கேள்வி யாருக்கும் வராது. இந்தியா விளையாண்டு ஜெயிச்சிருக்குப்பா, நீங்கள் அந்த மேட்சை விட்டாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கு, ஸோ 3ன்ற கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் போனாதான் யாருக்கும் பேச்சு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தியா கோ ஃபார் வின், அதுதான் என்னோட இது. ஆப்வியஸ்லி டஃப் ஃபைட்டாக இருக்கும். இங்கிலாந்து வந்து இந்த மேட்சை தோற்றதுனால அவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் வின் பண்ணணும் தான் ஆடணும், அது என்னோட ஒப்பீனியன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பிளேயிங் 11 என்ன எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ நண்பா.